இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற கேப்டன் அவர்களின் தாரக மந்திரப்படி பிறந்த சிறந்தவர் பலருண்டு, சிறந்த பிறந்தவர் ஒருவரே, அவரே மக்கள் கேப்டன். இன்று மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் அவர்கள் தெய்வமாக. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்வி கடவுள் என்றால் மறைந்த தெய்வம் கேப்டன் அவர்கள் அன்னதான கடவுள். ஏனென்றால் தன்னை தேடி வந்தவர்களுக்கும் நாடி வந்தவர்களுக்கும் பசி போக்கிய தெய்வம் கேப்டன் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக மக்கள் மனதில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலே பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை விருதுநகரில் பார்த்தோன்னா எங்கள் கேப்டன் அவர்களின் மறுஉருவம் இளைய கேப்டன் திரு விஜயபிரபா அவர்கள் பெற்றார். அது எல்லாருக்குமே தெரியும். ஆகையால் இப்போ இருக்கிற தேர்தல் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். ஏன்னா அந்த திமுக கூட்டணிக்கு தேமுதிக சேர்ந்த பிறகு தான் பல்வேறு கட்சிகள் இப்போ கூட்டணிக்கு வந்திருக்கு. அதில் எல்லாருமே மக்கள் மனதில் பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. வரக்கூடிய காலங்களில் எங்கள் கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களுடைய தலைமையில் அவங்க இடுற பணிகளை மிக செவ்வனே கூட்டணியில் தேமுதிக எந்த கூட்டணிக்கு போதோ அங்கே சிறப்பான பணிகளை செய்வாங்க. ஏன்னா மக்கள் இடத்துல மக்கள் பிரச்சனைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எங்கள் புரட்சி அன்னியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிறைய பார்த்தோன்னா கண்டன அறிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாங்களாம் பார்த்தோன்னா திருப்பதின்னு சொல்லிட்டு நான் கழக மாணவரணி துணைச் செயலாளர் இருக்கிறேன். நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு தேமுதிக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வருது. வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று கூட்டணியில் நாங்கள் மீண்டும் 2011 எப்படி கேப்டன் அவர்கள் பார்த்தோன்னா கூட்டணி அமைத்தாரோ வெற்றி கூட்டணி, அது மாதிரி இப்போ திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. மக்கள் மனசில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் பேசப்படும். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் பெற்று மக்களுடைய பிரச்சனைக்கு தேமுதிக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.